வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டே இருக்கும்போது சுற்றி பார்க்குறாரு. இங்கே பாருங்க, நான் உங்கள் எதிர்க்க இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன். இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. இங்கே பாருமா தங்கமயில், உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்காமா? அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மாமா, நீங்கள் குடிக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லார்கிட்டேயுமே கேட்குறாரு. ஐயையோ மாமா, நீங்கள் குடிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டைனிங் டேபிளில் கதிர், சரவணன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே குடிக்கிறாரு, நல்லா குடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் குடித்தது போதும், நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நான் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன். அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் இந்த இடத்துல உட்காந்து குடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எப்போவுமே நான் தெரியாமல் தனியாக தான் குடிப்பேன். நான் அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன். அதனால தான் நான் இங்கே உட்காந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியா, அங்கே கோயிலில் நடந்ததை பாத்தியா? எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கொண்டு வந்த அந்த சாப்பாடு வரவே இல்லை. அப்போது அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே நாம் போட்ட சாப்பாட்டை தான் சாப்பிட்டு போனாங்க. இதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? எல்லாத்துக்குமே அந்த கடவுள் இருக்கார். அவர் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தியா? என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு பாண்டியன். என்ன கோமதி, உனக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க, எனக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்குது. எனக்கு உங்களை மாதிரி சொல்ல தெரியல. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட அந்த 75வது பிறந்தநாள் அப்போ நாம் சாப்பாடு போட்டிருக்கோம். அவங்க சாப்பாடு ஏதோ ஒரு வகையில் வரலை. இருந்தாலும் நாம் எல்லாமே சரி பண்ணோம். எனக்கு சந்தோஷந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதாண்டி, நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த கடவுளோட துணை எப்போவுமே இருக்குது. அவங்க அவங்க எதிர்க்க நான் ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க அரசி. அப்பா, நான் கணக்கெல்லாம் பார்த்துட்டேன், கடை கணக்கு பார்த்துட்டேன். ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே தங்கமயில் யோசிக்கிறாங்க. ஐயோ, அரசி கணக்கெல்லாம் பார்த்துட்டா, இன்றைக்கி கணக்கில் ஏதாவது காசு இருக்குன்னு சொல்லிடுவாளோ? அப்பா காசு எடுத்தது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா, இன்றைக்கி கணக்கு பார்த்துட்டேன்ப்பா, இதில் 1100 குறையுதுப்பா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. 1100 குறையுதா அப்படின்னு கேட்குறாரு. கூட அரசி, நான் வேணால் கணக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இல்லை இல்லை அண்ணி, நானே ஒரு 3 வாட்டி பார்த்துட்டேன், கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் 1100 குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1100 குறையுதா? யார் எடுத்திருப்பா? யாரும் அப்படி எடுக்க மாட்டாங்களே. சரவணன் என்னை கேட்காம 1 ரூபா கூட கல்லாலேருந்து எடுக்க மாட்டான். பழனி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ மாமா, நான்லாம் எடுக்கவே இல்லை, நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. டேய், நீ தாண்டா அந்த வேலையை பார்த்துருப்ப, உன்னை தவிர யாரா பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மாமா, நான் உண்மையாகவே நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படி சுகன்யாவுக்கு கோபமாக வருது. நீங்கள் எதுக்காக அவரை கேட்குறீங்க? அவர் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, உனக்கு தெரியாது, அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை மாமா அப்படிலாம் காசெல்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு சரவணனும் சொல்கிறாரு. கதிரும் சொல்கிறாரு. 2 பேருமே சொல்கிறாங்க. ஆமாப்பா, 1100 தானே, விடுங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை நீங்கள் அனுபவிங்க. நடுவில் இந்த 1000 உங்களோட அந்த சந்தோஷம் குறைய வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய், என்னடா பேசிகிட்ருக்க? 1100 உனக்கு சாதாரண விஷயமா போச்சா என்ன? நீ சம்பாதிக்கிறதுனால உனக்கு அது பெருசாக தெரியலையா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அப்பா, அதுக்காக நான் சொல்லலைப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. பழனி, நீ தானே எடுத்த அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நான் இன்றைக்கி கல்லா பக்கமே போகவே இல்லை. கல்லால் இன்றைக்கி யார் தெரியுமா உட்காந்துட்டு இருந்தாங்க? தங்கமயில் அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. நான் அந்த பக்கமே போகலை அப்படின்னு சொல்கிறாரு பழனி. அப்படியா? என்னடா சொல்கிற? நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா, நான் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படி சரவணன் யோசிக்கிறாரு. ஓ, இவங்க 2 பேரும் கல்லால் இருந்தாங்களா? அப்போ கண்டிப்பாக தங்கமயிலோட அப்பா தான் எடுத்திருப்பார் இந்த படத்தை. அவருக்கு தான் மகா மகா மட்டமான புத்தி.
அவரு பணத்த எடுத்துட்டு, இப்போ மாமாவ மாட்டி விட்டுட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. பார்த்துக்கிறேன் அந்த ஆளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமயில் யோசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! அப்பா பணம் எடுத்தத கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்பாவ ஏதாவது திட்ட போறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே! அப்பாக்கு அறிவே கிடையாது. கல்லால போய் கை வச்சு பணத்த எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே டென்ஷனாவே இருக்காங்க. பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் சொல்றாரு, "இந்த குமார் இருக்கான்ல, அவன சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. ஆனா, அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். யாராவது ஆள கடத்த சொன்னா, அந்த வேலையெல்லாம் கரெக்ட்டா பார்ப்பான்." அப்படின்னு சொல்றாரு. "ஆமாமா, அவன் அப்படிதான் பண்ணுவான்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிட்டுருக்காங்க. செந்தில் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எட்டி எட்டி சமையல் ரூமையே பார்க்குறாரு. என்ன இவ சமையல் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதாவது சமைச்சிருப்பாளோ? சுட சுட நமக்கு ஏதாவது சமைச்சு குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாரு. பார்த்தா மீனா நல்லா ஒரு ஓரமா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க? நீ எனக்கு ஏதாவது சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ இப்படி தூங்கிட்டுருக்க" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு காலைலேருந்து ஒரே டயர்டா இருந்தது. அதாங்க இப்படி ஓரமா தூங்கிட்டேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னடி பேசுற? எனக்கு ஏதாவது சமைச்சு குடுடி" அப்படின்னு கேட்குறாரு செந்தில். "ஆ சமையலா? இங்க பாருங்க, அந்த வீட்ல 3, 4 பேர் சேர்ந்து சமைப்போம். அந்த களைப்பே தெரியாது. இங்க நான் தனியா எப்படிங்க சமைக்கிறது? சரி நான் சமைக்கிறதுன்னா நீங்க போய் சமைச்சிருங்க. உப்மா பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி உப்மாவா? உப்மாவா எனக்கு பண்ணி தர போற?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க 2 பேருக்கு உப்மா போதாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, ஏதோ உன்னால முடிஞ்சது செய்டி." "என்னால முடிஞ்சது என்ன பண்ண?" சிக்கன், மட்டன், சுக்கா இந்த மாரி ஏதாவது பண்ணி தரட்டுமா?" "ஐயோ! அந்த அளவுக்குலாம் வேணாண்டி. ஒரு இட்லி, தோசை ஏதாவது பண்ணி குடுறி" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாருங்க, சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுடின்னு" சொல்றாரு. "சப்பாத்தியா? 100 கிராம் மாவு எடுத்து பெசஞ்சு, உருட்டி, அத பண்ணி, அதுக்கு ஒரு கிரேவி பண்ண, ஐய்யய்யோ! அப்பப்பா! என்னாலலாம் முடியாது. நீங்க போய் ஹோட்டல்லயே வாங்கிட்டு வந்துருங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏய் என்னடி ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்க? ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு. "வேற என்ன பண்ண முடியும்? இல்லன்னா நீங்க தான் இங்க பசியோட இருக்கணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இங்க பாருடி பசிக்குதுடி" அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆ சரவணன் மாமா இருக்கார்ல, அவர் வந்து நெறைய மளிகை சாமான்லாம் குடுத்தாரு. அதில வந்துட்டு இது இருக்கு, அது ரவா இருக்கு ஒரு பாக்கெட் பார்த்தேன். நீங்க போயிட்டு 1 டம்ளர் எடுத்துக்கங்க. 2 பேருக்கு சரியா இருக்கும். அத எடுத்து போட்டு உப்புமா பண்ணிட்டு என்ன அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏய் ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? எனக்கு உப்புமாலாம் பண்ண தெரியாதுடி." "இங்க பாருங்க, எல்லாமே நீங்க கத்துக்கணும். நீங்க பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த வீட்ல நான் ஜாலியா இருந்தேன். எங்க அத்தை எல்லாரும் சேர்ந்து என்னால முடியலன்னா பண்ணுவாங்க. எனக்கு அப்படியே கையிலேயே தோசை சுட்டு வந்து குடுப்பாங்க. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. என்னால முடிஞ்சா நான் போய் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு ஒரே ஆளால என்னாலாம் சமைச்சு போட முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு செந்திலு. தங்கமயில் யோசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! அப்பா தான் பணத்த எடுத்தாருன்னு கண்டுபிடிச்சுட்டா அவ்வளோதான். என் வீட்டுக்காரர் சாமி ஆட்டம் ஆடுவாரே! ஏன் அப்பா இப்படி பண்றாரோ தெரியல. ஒரு பொண்ணு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு கை வைக்கலாமா? பணம் எடுக்கலாமா? இந்த அறிவு கொஞ்சம் கூட அப்பாவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது, ஐய்யய்யோ! ஒரு வழி பண்ணிடுவாரே கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கருந்து கோமதி பார்க்குறாங்க. "ஏய் என்னடி ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க? சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்றேன் அத்த சாப்பிட்றேன்" அப்படின்னு தங்கமயில் அப்படியே சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பாவுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருப்பா, அந்த ரூ. 1100 தானே, நாளைக்கு யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்"